ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இவ்வளவு நாளும் குரு பயிற்சியோட பலன்கள்ல மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி போன்ற ராசிகளுக்கு பார்த்தாச்சு. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம். துலா ராசிக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருந்தவர் இப்ப 9ஆம் இடத்துக்கு குரு வரப்போறார். சரிதானே? 9ஆம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது ஆன்மீக விஷயங்களில நல்ல முன்னேற்றமாக நீங்கள் போக முடியும். ஆலய திருப்பணிகள் செய்ய முடியும், அன்னதானங்கள் கொடுக்க முடியும். இதுவரைக்கும் நேர்த்திக்கடன் செலுத்தவில்லை என்றால் இப்போது இந்த நேர்த்திக்கடன்களை செலுத்த முடியும். ஆலயத்துல உளவார பணி செய்ய முடியும். ஆன்மீகத்துல முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஈடுபடக்கூடிய சூழலை இந்த 9ஆம் இடத்த குரு உங்களுக்கு தருவார். சரிதானே? மனமும் புத்தியும் புனிதம் அடைகிற காலம். அது மட்டும் இல்ல, 9ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு ராசியை பார்க்க போறார். ராசிய குரு பார்க்கறது மிகப்பெரிய கொடுப்பன. எல்லா நன்மைகளும் துலா ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ராசிய குரு பார்த்த உடனேயே கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, உங்களுடைய தன்னம்பிக்கை கூட உயர்வடையும். சமூகத்துல நீங்கள் இதுவரை காலமும் இழந்திருந்த எல்லா நற்பெயரையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்ல, குரு இன்னொரு அதாவது குரு வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குருவுக்கு வந்து 3 ஸ்பெஷல் பார்வைகள் இருக்குது. குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இருக்குது. அதாவது குருநாதர் மிதுனத்துல இருக்கிற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால ராசியை பார்க்கிறார், துலா ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையால 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையால 5ஆம் இடத்தை பார்க்கிறார் துலா ராசிக்கு. துலா ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது 3ஆம் இடம் என்றது முயற்சி ஸ்தானம். அதாவது உங்களுடைய அத்தனை நல்ல முயற்சிகளும் வெற்றி கிடைக்க போற காலம். சரிதானே? அது மட்டும் இல்ல, துலா ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 5ஆம் வீட்டை குரு பார்க்கிற போது இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். அதாவது 5ஆம் இடம் என்றது பூர்வ புண்ணியம் செயல்பட போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது நீங்களே ஒரு உண்மையான, நேர்மையான, தூய்மையான சிந்தனையோட நல்ல மனிதனாக மாறி விடுவீர்கள். அதாவது ஒரு ஜாதகத்துல 3 ஸ்தானங்கள் தான் மிகவும் வலிமையான ஸ்தானங்கள். அதாவது லக்னம், 1ஆம் வீடு, 3 திரிகோணங்கள் 1, 5, 9. 9ல குரு இருக்கிறார். 1ஐயும் 5ஐயும் பார்க்கிறார். கூடுதலா 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அட்டகாசமான அற்புதமான பலன். உண்மையில சொல்றேன், வார்த்தைகளால் சொல்ல முடியல. அவ்வளவு நற்பலன்கள் துலாத்துக்கு காத்திருக்கு. வீடு கட்ட போறீங்களா? இப்ப கட்டலாம். ஒரு வண்டி வாகனம் வாங்க போறீங்களா? இப்ப வாங்கலாம். திருமணம் செய்ய போறீங்களா? நிச்சயமா இப்ப திருமணம் செய்யலாம். நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாமே துலா ராசிக்கு காத்திருக்குது. அது மட்டும் இல்ல, 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில கும்பத்துல இருந்த சனி இப்ப போய் மீனத்துல இருக்கிறார். துலாத்துக்கு 6ஆம் வீட்டுல சனி. 6ஆம் வீட்டுல சனியோ, கேதுவோ, ராகுவோ, செவ்வாயோ தனித்து இருக்கலாம். இதுவரை காலமும் உங்களை எதிரியாக பார்த்தவர்கள், உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு நண்பனாக மாறப் போகிறார்கள். உங்களை தூக்கி திரிந்தவர்கள், உங்களை பற்றி கூடாம சொல்லிக் கொண்டு திரிந்தவர்கள், உங்களை பற்றி கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டு உங்களை பற்றி மற்றவர்களிடத்துல அவதூறு பேசிக்கொண்டு திரிந்தவர்கள் கூட உங்களோடு இப்போது உண்மையான நட்பு பாராட்ட போகிறார்கள். சரிதானே? எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கிவிடும். அதாவது நாட்பட்ட நோய்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் உடல் இப்போது ஆரோக்கியமாகும். நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். பழைய கடன்களை அடைத்து விட முடியும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது உண்மையில பியூட்டிஃபுல். அது மட்டும் இல்ல, மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. மே மாதம் 18ஆம் தேதி, இந்த வருடமே மே மாதம் 18ஆம் தேதி ராகு பயிற்சி. ராகு 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். 5ஆம் இடத்துல வந்து இருக்கிற ராகு குரு பார்க்கிறார். அற்புதமான பலன். அது மட்டும் இல்ல, கேது 11ஆம் இடத்துல போயிருக்கிறார், லாபஸ்தானத்துல. என்னத்தை சொல்றது? அதாவது துலா ராசிக்கு உண்மையிலேயே அடைமலை, அருள்மலை, இறைவனுடைய கருணை எல்லாம் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பொருகிற மாதிரி அதாவது துலா ராசிக்கு பொருங்கி இருக்குது. அட்டகாசமா இருக்குது. நீங்கள் இப்போது நினைத்த எல்லாமே நடக்கும். நன்மையாக நினைக்கிற எல்லாமே, நல்லதா நினைக்கிற எல்லாமே, உங்களுடைய உண்மையான நல்ல விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அற்புதமான கோச்சாரம். பாருங்க, ராசிய குரு பார்க்கிறார். பியூட்டிஃபுல். ராசிய குரு பார்க்கிறது அழகான விஷயம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெரி நைஸ். 9ல குரு, அமேசிங். 6ஆம் இடத்துல சனி.
அஞ்சுல இருக்கிற ராகுவை குரு பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், இந்த ராகு எது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே துலா ராசிக்கு அற்புதமா அட்டகாசமா இருக்குது. இந்த நேரத்துல நீங்கள் தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. வயதுல மூத்தவர்களை அவமதிக்க கூடாது. தன்னடக்கத்தோட பணிவோடு நடந்து கொள்ளணும். சரிதான். அதாவது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாலைகள் விழ வேண்டும் என்றால் நீங்கள் பதவி வருகிற போது பணிவு வர வேண்டும். சரிதானே? அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சிம்பிளான வழிதான். அதாவது ஆன்மீக விஷயங்களை முன்னேற்றமா தானே போறீங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார் தானே. அதனால யோகா பயிற்சிகள் கற்றுக்கொள்ளலாம். அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்லலாம். அதாவது எல்லா நன்மைகளும் கிடைக்கிற நேரம் உங்களுடைய ஆணவத்தாலேயோ, உங்களுடைய அகங்காரத்தாலேயோ, உங்களுடைய பிடிவாதத்தாலேயோ, உங்களுடைய முட்டாள்தனத்தாலேயோ வருகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தட்டி விரட்டிடக்கூடாது. அற்புதமான கோச்சாரம். அதாவது இது போன்ற கோச்சாரம், அதாவது ஒரு ராசிக்கு சனி பயிற்சிகளை விட நல்லா இருக்கும், அல்லது குரு பயிற்சி நல்லா இருக்கும், அல்லது ராகு பயிற்சி நல்லா இருக்கும். துலா ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுடைய முட்டாள்தனங்களால, உங்களுடைய அறியாமையால இந்த நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள் சொல்கிறேன். சரிதானே? அதிகாலையில எப்படி டெய்லி காலையில 8 மணிக்கு எழுந்து பழகிட்டோமே, எப்படி அதிகாலையில் எழுந்திருக்கிறேன்னு கேட்டா சிம்பிளான வழி இருக்குது. எல்லாமே சில சுலபம் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. பழக்கத்துல பயிற்சியில எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நேரத்துக்கு எழுந்து பழகிட்டீங்கன்னு சொன்னால் பழகிடலாம். இதுல என்ன கஷ்டம் இருக்குது? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் நட்பும் பிறவி குணம். சரிதானே? உண்மையில துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் அற்புதமா இருக்குது. குரு பயிற்சி மட்டும் இல்ல, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளுமே, 3 பெரிய பயிற்சிகளுமே 2025ஆம் ஆண்டு உண்மையில அற்புதமான பலன்களா இருக்குது. தோராயமா 2 வருஷத்துக்கு துலா ராசிக்காரர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா நீங்கள் பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகள் நடக்காமல் இருக்க வேண்டும். சரிதானே? அப்படி நடந்தால் கூட ஒரு 30-35% நன்மைகளை நிச்சயமாக பெறுவீர்கள். இதற்கும் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல புலமை உள்ள ஜோதிட துறையிலே நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரை அணுகி இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சரிதானே? தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. எல்லா நன்மைகளும் வார நேரம். ஒரு வீடு வாசல் கட்டணுமோ இப்ப கட்டலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமோ இப்போ வாங்கலாம், அதாவது வருமானத்தை பெருக்கிறதுக்காக புதிய தொழில் ஆரம்பிக்கணுமோ இப்ப தொழில் ஆரம்பிக்கலாம். எல்லா நல்ல காரியமும் நீங்க செய்யலாம். செய்யற நல்ல காரியங்கள் எல்லாமே சக்சஸா முடியும். சரிதானே? அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும், முயற்சி எல்லாம் பலிக்கும், எல்லா வெற்றிகளும் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், புதிய தொழில் அமோகமா நடக்கும், வீட்டுல புத்திர பாக்கியம் கிடைக்கும், வாழ்க்கை அமைய போகிறது, பெயர் புகழ் உயர போகிறது, எதிரி கூட உங்களை நண்பன் என்று பாராட்ட போகிறான், சமூகத்துல உங்களுக்கு ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. சரிதானே? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அத்தனை பவுண்டேஷனையும் போட்டு தரப்போகுது. நல்ல ஒரு அஸ்திவாரம், நல்ல ஒரு ஆரம்பம். அற்புதமான இந்த குரு பயிற்சியை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். சரிதானே? இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். நமஸ்காரம்.